गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய முகுந்த சக்கரவர்த்தி பகவான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அங்கேருந்து விடை பெற்று கொண்டு கிளம்புறார். அந்த குகையிலேருந்து வெளியில வரார். அவரும் அப்படியே கீழே இறங்குறார். வந்து பார்த்தா ஜனங்கள்லாம் குட்டையா இருக்கிறது போல அவருக்கு தெரியறதான். ஏன்னா அவருடைய யுக காலத்துல ஜலங்கள்லாம் ஹைட்டா இருந்திருக்கான். இங்க ஜனங்கள்லாம் பார்க்கும்போது குட்டையா இருக்கிறதுனால கலியுகம் வந்துருதுன்னு நினைச்சுட்டு நம்ம இங்க இருக்க வேண்டாம், பதரிகாசிரமம் போயிடுவோம், நரநாராயணங்களை ஆசிரயிச்சு அவர் சொன்னாரோன்னு இந்த ஜென்மாவை போக்கிண்டு கடைசி ஜென்மா இருக்குன்னு, அதனால பகவத் ஆராதனையில முழுகி நாம இந்த ஜென்மாவை போக்கிக்கலாம்னு சொல்லிட்டு பதரிகாசிரமம் கிளம்பினார் இங்கேருந்து முகுந்த சக்கரவர்த்தி. பகவானும் முகுந்தனுக்கு அனுகிரகம் பண்ணிக்கொண்டு அவரும் குகையிலேருந்து வெளியில வந்தார். இந்த காளையவனை சம்ஹாரம் பண்ணியாச்சு. இந்த காளையவனுடைய சைன்யம் 3 கோடி பேர் இருக்காளே, அந்த 3 கோடி பேரையும் பலராம சுவாமியை சேர்ந்து கொண்டு 2 பேரும் அந்த காளையவனுடைய சைன்யத்தை முழுக்க அழிக்கிறார்கள். கிருஷ்ணனும் பலராம சுவாமியும் சேர்ந்துண்டு அப்படியே அந்த மேய்ச்சல்கள் எல்லோரையும் சம்ஹாரம் பண்ணி அவள் நிறைய தனங்கள்லாம் எடுத்துன்னு வந்திருக்காளாம். சம்ஹாரம் பண்ணிட்டா அந்த தனத்தை யாரு வந்து ஜெயிக்கிறாளோ அவளுக்கு தானே சொந்தம். உடனே பலராம சுவாமியும் கிருஷ்ணனும் துவாரகை நிர்மாணம் பண்ண சொல்லியாச்சோன்னு அங்கே எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் ஜனங்களை சௌக்கியமாக வச்சுக்கலாம். இனிமேல் மதுரையில் இருந்தால் இந்த யாதவர்களுக்கு இடைஞ்சல் வந்துட்டே இருக்குன்றதுக்காக அவர் அங்கே வாழறதுனால இத்தனை தனமும் அங்கே தேவைப்படுறதுன்னு அந்த தனத்தை துவாரகைக்கு அனுப்புறதுக்காக சித்தமாயிட்டான். உடனே பலராம சுவாமிகிட்டையும் பார்த்து கிருஷ்ணர் சொல்கிறார், உடனே இந்த ஜனங்கள்லாம் துவாரகை கழிச்சுன்னு போயிடுங்க, நாம் எங்கே இருக்கோன்னே யாருக்கும் தெரியக்கூடாது, அப்போதான் வந்து திரும்ப திரும்ப சண்டைக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாதவர்களை மாத்திட்டே இருக்கும்போது இந்த காளையவனன் காலமாயிட்டான். அந்த ஜராசந்தன் வந்து அந்த 23 அக்ஷோகினி எடுத்துன்னு 18வது தடவை சண்டை போடுறதுக்கு வரான். இந்த தடவை என்ன பண்றார்கள்னா, கிருஷ்ணனும் பலராம சுவாமியும் எப்பயும் போல அவங்க கூட சண்டை போடாதபடிக்கு தான் பயந்து ஓடுவது போல நடிக்கணும்னு நடிக்கிறான். ஏன் அப்படி பண்றார்கள்னா, இப்ப மேலே இந்த யாதவர்கள் எல்லோரையும் அந்த துவாரகைக்கு ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ பண்ணும்போது சண்டை கிண்டு போட்டுட்டு இருந்தா எந்த இடைஞ்சலும் வந்துடும். அதனால இப்ப ஓடுறதுனால இவனும் சண்டை போட மாட்டான், போயிடுவான். நாம எங்க இருக்கோன்னே அவனுக்கு தெரியாம இருக்கும். அப்பதான் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி நாம இல்லாத போதும் அவளுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கணும். ஏன்னா இவருக்கும் அவதார காரியங்கள் நிறைய இருக்கு, அஸ்தினாபுரம் போகணும், அதெல்லாம் இருக்கு, எத்தனை காரியங்கள் இருக்கு. அதனால துவாரகாப்பட்டணம் யாரும் வராதபடிக்கு தெரியாம ரகசியமா வச்சுக்கணும் கொஞ்ச நாளைக்கு ஆகுதுன்னு சொல்லிதான் இந்த 18வது தடவை பகவான் வந்து இந்த ஜராசந்தன் கூட யுத்தம் பண்ணாதபடிக்கு அந்த ரணபூமியிலேருந்து கிருஷ்ணன் ஓடுறார். அப்படி இவர் பயந்து ஓடுறதுனால ஜராசந்தனே பரிகாசம் பண்றான், பாரு 18வது தடவை பயந்து ஓடுறானேன்னு. இந்த பயந்து ஓடினான்றதுக்காகவே இந்த நார்த் இந்தியாலெல்லாம் சொல்லுவா ரன்சோட் வீர்னு பகவானை சொல்லுவா. அதையுமே ஒரு நாமமாக கொண்டாடுவா. அந்த நிறைய பேர்லாம் கூட வச்சுப்பா ரன்சோட் வீர்னு. ரணம்னா அந்த யுத்த பூமி, அதை விட்டுட்டு போனார் அப்படின்னு ரன்சோட் வீர்னு. இப்படி அவர் பலராம சுவாமியும் கிருஷ்ணனும் வந்து இவர்களை டைவர்ட் பண்றதுக்காக, இந்த ஜராசந்தன் அந்த சைன்யம் அவ எல்லாரையும் இந்த யாதவர்களை ஒன்றும் பண்ணக்கூடாது டைவர்ட் பண்றதுக்காக இந்த பலராம சுவாமியும் கிருஷ்ணனும் பயந்து ஓடுவது போல ஓடுறார்கள் இந்த ஜராசந்தனுடைய சைன்யத்தை கண்டு. இங்க என்னன்னா, பகவான் அந்த ரணபூமியை விட்டு ஓடினது கூட வைபவமா பேசப்படுறது. அதான் சில பேருடைய அந்த யோகம். அவள் ஏதாவது முன்ன பின்ன இருந்தால் கூட அது ஒரு ட்ரெண்டாக மாற்றுவாளோன்னு, அந்த மாதிரி பகவான் இப்படி அந்த பூமியை விட்டு ஓடினது கூட ஒரு பேராக மாறி ஜனங்கள்லாம் கொண்டாடுறா. ஆனால் ஜராசந்தனா அப்போ கூட விடாதபடிக்கு சைன்யத்தோட பலராம சுவாமியும் கிருஷ்ணனையும் துரத்துறா. அங்கேருந்து இந்த ஜனங்கள் யாதவர் கண்ணில் இந்த சைன்யம் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் அழிச்சுன்னு போறா பலராம சுவாமியும் கிருஷ்ணனும். அப்படி அழிச்சுனே போகும்போது அழகான ஒரு மலை, அந்த மலையில ஏறிட்டாளுங்க கிருஷ்ணன் பலராம சுவாமியும். சைன்யத்தை வச்சுட்டு ஏறுறது இதெல்லாம் கஷ்டம்ன்றதுனால எப்படியும் அந்த மலையில தான் இருக்கான். இவ்வளோ சைன்யம் இருக்கிறதுனால நிறைய இந்த கொளுத்தி விடுற திரவியங்கள்லாம் கையில வச்சுட்டு இருக்கானா. என்ன பண்ணிட்டானா, அந்த மலையை சுத்தி ஒரு காம்பவுண்ட் மாதிரி அந்த ஜலத்தை அந்த திரவியத்தை ஊத்தி அதை நெருப்பை வச்சு அந்த மரங்கள்லாம் கொளுத்தி விட்டுட்டானா, அந்த எப்படி வந்தாலும் வெளியில வர முடியாது அப்படின்றது போல அந்த மலையே எரிவது போல, அது ஒரு சின்ன மலை, அந்த மலையே எரிக்கிறது மாதிரி. அதுக்குள்ள யாரெல்லாம் ஆகப்பட்டு இருக்காலும் எல்லாரும் காலமாயிடுவா. கிருஷ்ணனும் பலராம சுவாமியும் உள்ள இருக்கா, காலமாயிடுவான்னு இப்படி சைன்யத்தை கூப்பிட்டு அந்த மலையை சுத்தி இந்த மாதிரி நிற்க சொல்லி நெருப்பை கொளுத்தி விட்டு ஃபுல்லா எரியது போல பண்ணிட்டான். அப்படி பார்த்துட்டே இருக்கான். எப்படியாவது கிருஷ்ணன் பலராம சுவாமி கத்திட்டு வெளில வருவாளான்னு. அவ வெளில வரா மாதிரி தெரியல. இப்படி நெருப்பை வச்சுட்டான்னு தெரியின உடனே 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஒரு ஜம்ப் பண்றாளாம். அந்த சைன்யத்துக்கெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போய் குதிக்கிறார்களாம். இவன் ஜராசந்தன் உள்ளதான் இருக்கான்னு நினைச்சுன்னு பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப நேரமா வெளியில வரல. என்ன உடனே
நெருப்புல அகப்பட்டு இந்த பலராம சுவாமி கிருஷ்ணனும் அவ வந்து பொசுங்கி போயிட்டா, நாம தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு அங்கேருந்து அப்படியே அப்படியே ஜெயிச்சது போல அந்த கொடியெல்லாம் கையில வச்சிருந்து தன்னுடைய மகத தேசமா இருக்கக்கூடிய அந்த தேசத்துக்கு வந்து தான் ஜெயிச்சது போல எல்லாத்தையும் சொல்லிட்டு கிருஷ்ண பலராம சுவாமியும் சம்ஹாரம் ஆயிடுத்துன்றது போல அவன் பிரகடனம் பண்ணி சொல்லிட்டு இருக்கான் முட்டாள்தனமாக. இங்க கிருஷ்ண பலராம சுவாமி இந்த மாதிரி பண்ணதுக்கு என்ன காரணம்னா, இந்த யாதவர்கள் எல்லோரையும் துவாரகை கழிச்சுன்னு போகணும். அந்த துவாரகையில இப்ப இருக்கோன்றதை இந்த பாபிக்கு தெரியக்கூடாது, திரும்ப திரும்ப சண்டைக்கு வருவான்றதுனால இப்படிலாம் பகவான் பண்ணி இதெல்லாம் பண்ணி அவர் நேரா யாதவர்களோட சேர்ந்துட்டு சமுத்திர மத்தியில இருக்கக்கூடிய துவாரகையில போய் சௌக்கியமா அவளை குடியேற்றி அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி ராஜாதி ராஜனாக துவாரகாதீசனாக பிரபு இப்போ துவாரகையில இருக்கார். இவ்வாறு துவாரகையில வசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சூரிய வம்சத்து ராஜாவா இருக்கக்குள்ள ரைவதன் அப்படின்னு சொன்னானோ, அந்த ரைவதன் வந்து பிரம்மலோகத்துல போய் பிரம்மதேவனுக்காக காற்றெடுக்கும் போது இங்க நாட்கள் நடந்து வருஷ கணக்குல யுகங்கள்லாம் முடிஞ்சிருது, இப்ப போனா நீ வந்து உடனே கிளம்பு, இப்ப துவாபர யுகம் கிருஷ்ணாவதாரம் பலராம சுவாமின்னு பகவானே அவதாரம் பண்ணியிருக்கார், அவருக்கு உன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீ தபஸுக்கு போன்னு பிரம்மதேவன் ஆக்ஞை பண்ணியிருக்காரோன்னோ. அப்படி பிரம்மதேவர் சொன்னதுனால அங்கேருந்து அவர் கிளம்பி உடனே வர்றார் பூலோகத்துக்கு. பூலோகத்துக்கு வந்து பார்த்தா எல்லாம் முடிஞ்சிருது, அந்த நேரம் அந்த துவாரகைக்கு தான் வரார். அதே போலயே ரோஹிணியோட புத்திரனா இருக்கக்கூடிய வசுதேவனுடைய 7வது கர்ப்பமா இருக்கக்கூடிய அந்த பலராம சுவாமிக்கு இந்த ரேவதியை யதோக்தமாக விவாகம் செய்து கொடுக்கிறார். இது பிரம்மதேவரோட ஆக்ஞான உடனே அப்படி கோலாகலமாக பலராம சுவாமிக்கும் ரேவதிக்கும் விவாகம் நடக்கிறது. விவாகம் பண்ணி வச்சுட்டு அவர் கிளம்பிட்டார் வடக்கு நோக்கி தபஸ் பண்ண போறதுக்கு. அப்புறம் கிருஷ்ணர் வந்து இந்த விதர்ப தேசத்து ராஜாவா இருக்கக்கூடிய பீஷ்மக மகாராஜனுடைய புத்திரியா இருக்கக்கூடிய ருக்மிணியை விவாகம் செய்து கொண்டார். அந்த ருக்மிணியை வந்து ராட்சச விதானத்துல கல்யாணம் பண்ணிட்டார். எப்படின்னா அங்க வந்து சும்மா இல்லை, இந்த ஷால்வன், தந்தவக்திரன், சிசுபாலன் இந்த மாதிரி எல்லா அசத்துகளும் இருந்தா அவ எல்லாரையும் அதிக்கிரமிச்சு அப்படி கருட பகவான் மந்தரமலைய சுலபமா எப்படி எடுத்துன்னு வந்து போட்டாரோ அப்படி. இதுல என்ன அர்த்தம்னா, அந்த மந்தரமலைய தேவர்களும் அசுரர்களாலையும் தூக்க முடியல, ஆனா கருட பகவான் ரொம்ப சிம்பிளாக தூக்கின்னு வந்துட்டார், ரொம்ப அனாயாசமா தூக்கின்னு வந்துட்டார். அதே மாதிரி ருக்மிணியும் வந்து இப்படி ராட்சச விதானத்துல தூக்கின்னு வருது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அத்தனை தேசத்து ராஜாக்கள் சைன்யத்தோட இருக்கான், ஆனா பகவான் கருடன் எப்படி மந்தரமலைய கஷ்டமா இருந்தாலும் அனாயாசமா தூக்கின்னு வந்தாரோ அந்த மாதிரி ருக்மிணி தேவியை தூக்கின்னு வந்து துவாரகையில விவாகம் செய்து கொண்டார். அப்படி லோகோத்தரமாக ருக்மிணி கல்யாணமானது நடந்ததுன்னு இப்படி சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டார். அப்படி பிரம்மனிஷ்டால் சொன்ன உடனே அதுக்கு பரீட்சித் மகாராஜா மேல பிரம்மனிஷ்டாலை பார்த்து கேள்வி கேட்கிறார், பேசுறார். இன்னும் இப்படி ருக்மிணி கல்யாணம்னு சொல்லிட்டு இப்படி சுருக்கமா சொல்லிட்டேலே, எப்பேற்பட்ட விவாகம், அந்த அத்தனை அசத்துகளையும் அதிக்கிரமிச்சு பகவான் ருக்மிணியை அபகரிச்சுன்னு வந்து கல்யாணம் பண்ணிடாந்தலே லோகோத்தரமாக, அது எப்படி சாத்தியம்? அதெல்லாம் அந்த கோலாகலத்தை எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு, நிறைய கதை சொல்லிட்டோம், என்னப்பா இவன் கதை சொல்லிகிட்டே இருக்குமே அப்படின்னு அலுப்புவா இருக்குமோன்னு நினைச்சிட்டு ரொம்ப கதை சொல்லிட்டோன்றதுக்காக கதையெல்லாம் சுருக்கிடுவோமோன்னோ, நிறைய கதை சொல்லிட்டே இருந்தா போதும் நிறுத்துன்னு சொல்லுவாளோன்னு நினைச்சிட்டு, அப்படி நினைச்சுன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க கதை சொல்லி அது போதும்னு தோணுமா? நீங்க கதை சொல்ல காதுல ஏதோ தேன் ஊத்துவது போல இருக்கு. எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்க எவ்வளோ கதை சொன்னாலும் நீங்க புதுசா சொல்லுவது போல இருக்கு, அப்படி ஆசையா இருக்கு. ஸ்ருதஜ்ஞோ நித்திய நூதனாகான்னு அந்த கதையில ஆசை இருந்ததுன்னா அது அழுக்குமோ? பெரியவாலாம் சொல்லும்போது வேடிக்கையா சொல்லுவா, தினப்படி குடிக்கிற காஃபி தான், ஆனா அந்த காஃபி மேல ஆசை போறதோ, நித்தியபடி அந்த காஃபியை இறங்கி அதை முதல் டிகாஷன் போட்டு குடிக்கும்போது அது எவ்வளோ ஆனந்தமா குடிக்கணும் நித்தியபடி. அதுல நேத்தி குடிச்ச காஃபின்னு தான் தோன்றதோ, நித்தியப்படி குறைக்கிறோமோ? ஏன் அதுல ருச்சி இருக்குன்னா அதுல ஆசை இருக்கு, அதனால அதுல ருச்சி இருக்கு, நித்தியப்படி சாப்பிட்டாலும் அழுக்கல. அதே போல இந்த பகவத்குணத்துல ருச்சி உள்ளவாளுக்கு இது அறுக்குமா? அந்த மாதிரி நீங்க அப்படி வருஷிக்கிற பகவத்குணத்தை ஸ்ருதஜ்ஞோ நித்திய நூதனாகான்னு எங்களுக்கு ஒவ்வொரு சரித்திரத்தையும் கேட்கும் போது அழுக்காம இன்னும் கூட நீங்க சொல்ல மாட்டேலான்னு இருக்கு. அப்பேற்பட்ட ருக்மிணி கல்யாணத்தை நீங்க இன்னும் கூட நன்கு சொல்லணும்னு பரீட்சித் மகாராஜா பிரார்த்தனை பண்ணிட்ட உடனே சந்தோஷப்பட்டு இந்த ருக்மிணி கல்யாணத்தை பிரம்மனிஷ்டால் மேல ஆரம்பிக்கிறார். விதர்ப தேசம் அப்படின்ற ஒரு தேசம், இன்னைக்கு இருக்கிற நாக்பூர் தான் அந்த விதர்ப தேசம். அந்த தேசத்து அதிபதி யாருன்னா பீஷ்மக மகாராஜன். அந்த பீஷ்மக மகாராஜனுக்கு 5 புத்திரர்கள், ருக்மி, ருக்மகிருஜன், ருக்மரதன் முதலிய 5 புத்திரர்கள். ஒன்னுத்துக்கு ஒத்த சலையில் எல்லாமே இந்த சிசுபாலனுடைய கோஷ்டி தான். அந்த 5 புத்திரர்களுக்கு அப்புறம் ஒரு பெண் பிறக்கிறா, அவளுக்கு ருக்மிணின்னு பேரு. கிருஷ்ணருக்கு ஏத்தது போல கிருஷ்ணர் எப்படி குணவானா சீலவானா இருக்காரோ அதே போல கிருஷ்ணருக்கு சதிருஷமான ஒரு பெண்ணா இந்த ருக்மிணின்னு, இந்த ருக்மிணியை பத்தி சுருக்கமா இங்க பிரம்மனிஷ்டால் சொல்றார்.
அந்த ருக்மிணி இப்படி தான் பிறந்து சின்னப்பத்திலேருந்து வளர்ந்துன்னு வரும்போதே இந்த கிருஷ்ணனுடைய அந்த பிரபாவங்கள், கிருஷ்ணன் செய்த காரியங்கள் இதெல்லாம் கேட்டு 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 சோபஸ்ருத்திய முகுந்தஸ்ய ரூபசீல குணாஸ்ரயான்னு அந்த பகவானுடைய குணங்கள், பகவான் இப்படிலாம் இருக்காருன்னு பகவான்னு தெரியும் அந்த ருக்மிணிக்கு. அப்படி தெரிஞ்சதுனால தம்பேனே சதிருஷம் பதிம், இப்படி இருக்கக்கூடிய பகவான தான் பர்த்தாவாக அடையணும் அப்படின்னு ருக்மிணி ஆசைப்படுறா. அப்படி ஆசைப்பட்டதுனாலேயே பகவானுக்கு மனைவியா இருக்கணும்னா தன்னை எப்படி வச்சுக்கணுமோ அப்படி தன்னை சின்னப்பத்திலேருந்தே பகவானுக்கு ஏத்தது போல தான் இருந்துன்னு வரா. அப்படி சீலவதியாகும் குணவதியாகும். ஏதோ பகவானை பார்த்து அவருடைய வீரியத்தை பார்த்து ஆசைப்பட்டவள் அல்ல. இங்க என்னன்னா முழுக்க முழுக்க பகவத் குணத்துல ஆசைப்பட்டவ தான். இந்த குணங்களை கேட்டு 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 இந்த கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு தடவை கூட ஒன்று கிருஷ்ணனை பார்க்கல. ஆனா அத்தனை பேரும் சொல்றதை வைத்து அந்த பகவத் குணத்தினால ஆசைப்பட்டு கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் நினைக்கிறா ருக்மிணி. அதே போல இந்த ருக்மிணி இப்படி ஒரு பெண் இருக்கா, இந்த விதர்ப தேசத்து ராஜாவுடைய புத்திரின்னு சொல்லி நிறைய பேரு கிருஷ்ணர்கிட்டையும் சொல்லியிருக்காளாம். கிருஷ்ணரும் இந்த ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காராம். பரஸ்பரம் ரெண்டு பேருமே பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அவா இருக்கா. இவ்வாறு பரஸ்பரம் விவாகம் செய்து கொள்ளணும் அப்படின்னு இவா மனசுல இருக்கு. ருக்மிணிக்கும் விவாகம் செய்யக்கூடிய தகுந்த வயசு வந்த உடனே பீஷ்மக மகாராஜர் தன்னுடைய சபையில எல்லாருக்கூடையும் சேர்ந்துண்டு ருக்மிணிய கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். உடனே எல்லாருக்கும் பரம சந்தோஷம், ருக்மிணிய கிருஷ்ணன் தான் தகுந்த ஜோடி அப்படின்னு. இப்படி எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அச்ச பீஷ்மக மகாராஜா ருக்மிண்யாஹ சுசுதாயாஹ விவாகவரமன் விச்சன்னு, இப்படி கல்யாணம் பண்ணணும்னு கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எல்லார்கிட்டையும் சொல்றார். அந்த சபையில எல்லாரும் இருக்கா. அங்க ருக்மி எழுந்துக்கிறான். ருக்மி தான் மூத்த மகன். அவன் எழுந்து என்ன சொல்றாருன்னா, ருக்மி சதத்விருத்தம் ஞாத்வா சைத்ய பக்ஷித்வாத், அவன் சைத்ய தேசத்தினுடைய ராஜா சிசுபாலனுடைய பட்சமா இருக்கிறதுனால, அவன் நண்பனா இருக்கிறதுனால அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவன் மனசுல வச்சுட்டு தீர்மானம் பண்ணிட்டு இவன் மேல கிருஷ்ணரை பத்தி தப்பு தப்பா பேசுறான்னு நாராயண தீர்த்தர் அற்புதமான ஒரு தரங்கத்துல சொல்றார். இந்த ருக்மி என்ன சொல்றான் அப்படின்னு, அயம் ஹி ஜாரச்சோர சிகாமணிஹி நாஸ்மத் குலோசிதஹ இதி, அயம் ஹி ஜாரச்சோர சிகாமணிஹி பரதந்திரஹ நாஸ்மத் குலோசித இதி அப்படின்னு இவன் ஒரு பாகவதம் சொல்றான். இங்க கோபத்தோட கிருஷ்ணனுடைய குணங்கள்லாம் என்ன சொல்றான்னா, அவன்கிட்ட ஏகப்பட்ட திருட்டு கேஸ் இருக்கு. சின்னப்போ அவன் வெண்ணெயை திருடி இருக்கான், பால் திருடி இருக்கான், அதுவும் இல்லாம பெண் திருடின்னு ஒரு பெரிய பட்டமே இருக்கு அவனுக்கு. ஜாரச்சோர சிகாமணிஹி, அந்த பெண் திருடுறதுல அவனை மாதிரி ஒருத்தர் கிடையாது. அந்த மாதிரி பரதந்திரஹா, இப்படி தனக்குன்னு சொபுத்தியே கிடையாது. யார் என்ன சொல்றாலோ அதை கேட்டுண்டு இப்படிலாம் திருட்டு பட்டம் வாங்கிட்டு ஒரு யாதவனா இருக்கிறவனும் நம்ம குலத்துக்கு சரி வருமா? நாஸ்மத் குலோசிதைதி, குல உச்சிதமா இருக்கக்கூடிய நல்ல க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்து நல்ல பேர் வாங்கியிருக்கிற நல்ல வைபவங்களோட ஒரு பையனை தானே நம்ம தங்கை கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்படிலாம் நீங்க இந்த கிருஷ்ணனை பத்தி சொல்றேலேன்னு இந்த சிசுபாலன் தந்தவக்தன் இந்த கோஷ்டிலாம் தானே இப்படிதானே சொல்லுவாவா பாகவதம் கிருஷ்ணலீலைகள்லாம். இப்படி சொல்லிட்டு கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்றான். என்னடா இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஷ்மக மகாராஜாவுக்கும் ஒன்றும் பண்ண முடியல. நீ என்னதான் சொல்ற அப்படின்ன உடனே, என்னுடைய நண்பன் சைத்ய தேசத்து ராஜா தமகோஷனுடைய புத்திரன் சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒத்த கால நிற்கிறான். இவன் சொன்னா இதெல்லாம் சரி வராது. சரி, மேல பகவத் சங்கல்பம் என்ன நடக்கிறதோ நடக்கட்டும், இன்னாருக்கு இன்னார்னு பகவான் எழுதி வச்சிருப்பார் அப்படின்னு அந்த பீஷ்மக மகாராஜனும் ஒன்றும் தடுக்கலை. சரி, மேலே ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ என்னன்னா, மேலே சிசுபாலனுக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் ஏற்பாடாயிடுது. இப்படி இந்த மாதிரி கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுத்துன்னு அங்க இருக்கிற ஒரு தோழி இதை தெரிந்து கொண்டு ருக்மிணிகிட்ட சொல்றா. இதி தூதீவச ஸ்ருத்வா ருக்மிணீன்யபதத் புவி. இந்த இடங்கள்லாம் பாகவதத்துல விஸ்தாரமா சொல்லப்படல. அழகா தரங்கத்துல நாராயண தீர்த்தர் சொல்லியிருக்கார். ருக்மிணியோடைய அந்த நிலை எப்படி இருக்கும், எப்படி வருத்தப்பட்டிருப்பான்னு இதெல்லாம் நாராயண தீர்த்த தரங்கத்துல வரக்கூடிய ஸ்லோகம். இப்படி சிசுபாலனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறா அப்படின்ன உடனே, கேட்ட உடனே விருன்னு சுத்தரா பத்மாவதி விழுந்தது போல ருக்மிணி கீழ் விழுந்துட்டாலாம் மயங்கி. இந்த பாபி சிசுபாலனுக்கா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போறா அப்படின்னு
அப்படி விழுந்து அப்பதான் இந்த அருமையான ஒரு தரங்க பாட்டு பாடுறா. வீக்ஷேகம் கதா கோபாலமூர்த்திம் வீக்ஷேகம் கதா சாக்ஷான்மதன கோட்டி சௌந்தர்ய ரச பேட்டிம் சாக்ஷான்மதன கோட்டி சௌந்தர்ய ரச பேட்டிம் வீக்ஷேகம் கதா. அந்த கிருஷ்ணனை எப்போ பார்ப்பேன் சின்னப்பத்திலேருந்து அந்த குணங்களை கேட்டு 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 தம்மேனே சதுரசம் பதிம்னு இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்படி ஆசைப்பட்டு அந்த பிரபுவை மனசுல நான் ஒரு ரூபத்தை கொடுத்து இப்படி அந்த பிரபுவையே நினைச்சுட்டு இருக்கேனே. அப்பேற்பட்ட பிரபுவை நான் எப்போ பார்க்க போறேன், அந்த பிரபு என்னை எப்போ பார்க்க போறா, என்னை எப்போ அழிச்சுன்னு போய் விவாகம் பண்ணிக்க போறா, இப்படி சிசுபாலன் கூட ஏற்பாடு பண்ணிட்டாளேன்னு ருக்மிணி இப்படி தன்னுடைய நிலையை அழகா நாராயண தீர்த்தர் இந்த 12வது தரங்கத்தில் வர்ணிக்கிறார். இப்படி ருக்மிணியோட நிலை இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி ஆலோசனை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல எப்பயுமே அப்பப்போது இந்த ஏகாதசி இந்த மாதிரி முக்கியமான சமயத்துல அது ஒரு பாகவதர் ஒருத்தர் இருக்கார். அந்த பாகவதர் அவருக்கு கொண்டு அனுமதி உண்டா அந்த அந்தப்புறத்துக்குள்ள வருவாராம். அந்த வந்தா ருக்மிணி அவளுக்கு பூஜை பண்றது இத்தியாதிகள்லாம் பண்ணுவா. நித்தியபடி ருக்மிணி என்ன பண்ணுவான்னா அந்த பாகவதர் வந்தா பாத பிரக்ஷாலனம் பண்றது, அந்த ஜலத்தை தான் புரோக்ஷனம் பண்ணிக்கிறது, அப்புறம் அவருக்கு வேணுங்கிற அந்த உஞ்சவர்த்தி எடுத்துட்டு வந்தார்னா அக்ஷதையெல்லாம் கொடுத்து அவருக்கு வேணுங்கிறதுலாம் கொடுத்து அனுப்புறது சம்பிரதாயமா வச்சுட்டு இருக்கா ருக்மிணி. அந்த மாதிரி நித்தியபடி பண்ணுவா. இப்படி இந்த சமாச்சாரங்கள்லாம் கேட்டு வருத்தத்தோட இருக்கும்போது அதே மாதிரி பாகவதர் வர ஹரிநாராயண 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 எனோ மனவே ನಾರಾಯಣವೆಂಬೋ ನಾಮದ ಬೀಜವ ನಾರದ ಭೀಧಿತ ದರೆಯೊಳಗೆ. உஞ்சவர்த்தி வரும்போது வாய் சும்மா இருக்கக்கூடாது, ஒன்று நாமும் சொல்லணும், இல்லை இந்த மாதிரி கீர்த்தனைகளை பாடிட்டு வரணும். அப்படி வரும்போது பாடிண்டே வராராம். பாடிண்டே வரும்போது இந்த பாகவதர் வந்துட்டார்னு அந்த சமயத்தில் கூட தன்னுடைய துக்கத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பாகவதற்கு எப்பயும் போல பாத பிரக்ஷாலனம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு எப்பயும் போல முகம் பிரசன்னமா இல்லாம முகம் வாடிய முகம் போல இருக்கு, அழுதது போல இருக்கு. அந்த மாதிரி ருக்மிணியை பார்த்ததே இல்லையா. உடனே இந்த பாகவதர் கேட்கிறார், என்னம்மா முகம் இப்படி வாடி இருக்கே, என்ன விஷயம்னு கேட்ட உடனே அப்ப அந்த பாகவதர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு ருக்மிணி அம்மா சொல்றா, இந்த மாதிரி கிருஷ்ணனை தான் நான் பர்த்தாவா அடையணும்னு நினைச்சேன். உங்களை மாதிரி உள்ள மகான்கள்லாம் கிருஷ்ணனுடைய குணங்களை சொல்ல 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 அவரை தான் பர்த்தாவா அடையணும்னு நினைச்சேன், ஆசையா இருந்தேன். அவரை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாளோன்னு கூட நினைச்சேன். அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தா இப்ப என்னுடைய அண்ணா இப்படி இதை மாத்தி விட்டுட்டார். அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இந்த சிசுபாலனுக்கு போய் கழுத்தை நீட்டணுமா அப்படின்னு அவர் கேட்டுட்டே இருக்கார். அப்ப ருக்மிணி இந்த மாதிரி பாகவதர் வந்தா அந்த பாகவதர் கிட்ட தன்னுடைய சில விஷயங்கள் சந்தேஷங்களை சொல்லி அனுப்பணும்னு தீர்மானம் பண்ணிட்டா. அதை அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்படி இவர் கேட்ட உடனே அந்த பாகவதரை பார்த்து, அந்த கிருஷ்ணர்கிட்ட சில விஷயங்கள் இருக்கு, என்னுடைய மனசுல உள்ள சில விஷயங்கள், அதை நீங்க போய் நான் சொன்னேன்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட விண்ணப்பிக்கணும் அப்படின்னு தான் ருக்மிணி சொல்றா. இங்க கடிதமா எழுதி கொடுத்தா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை பாகவதத்துல. தன்னுடைய சந்தேஷம், தன்னுடைய அந்த எண்ணத்தை ருக்மிணி சொல்றா. இது போய் பாகவதர் சொல்றார். இது பெரியவாள்லாம் சொல்லும்போது ருக்மிணி கடிதமா எழுதி கொடுத்தா அந்த கடிதத்தை கொடுத்தான்னு சொல்லுவா. ஆனா இங்க பாகவதர் தான் அந்த கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்றார், கடிதம்னு எதுவும் இல்லை. ருக்மிணி தன்னுடைய சந்தேஷத்தை தான் சொல்றா. அந்த சந்தேஷத்தை இந்த மாதிரி நான் சொல்றத நீங்க போய் கிருஷ்ணர்கிட்ட விண்ணப்பிக்கணும்னு சொன்ன உடனே அந்த பாகவதர் அந்த க்ஷணமே இந்த உஞ்சவர்த்தி சொம்பெல்லாம் அவுத்து வச்சுட்டு, இதை விட எனக்கு வேற என்ன ஜோலி, பரமசாத்தியா இருக்கக்கூடிய உனக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய பாக்கியம், கிருஷ்ணர் பரமாத்மா, அந்த பரமாத்மாவை விவாகம் செய்து கொள்ள நீ மகாலட்சுமி போல இருக்க, அப்படி உங்க 2 பேருக்கும் விவாகம் செய்து வைக்கிறது என்னுடைய பரமபாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறார். ருக்மிணியுடைய சந்தேஷத்தை எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு இங்க பெரியவாலாம் சொல்லும்போது அவர் கிளம்புறாராம். உடனேயே விவாகமும் ஏற்பாடு பண்ணிட்டா. இங்கேருந்து போனுமே அந்த அவர் துவாரகையிலன்னா இருக்கார்.
இங்கேருந்து நாக்பூர்லேருந்து கிளம்பி போனோமே, எப்படி போகிறது, இங்கேருந்து போகிறது, ராஜாக்களாக இருந்தான்னா அவள் தேரில் வருவா, அங்கங்கே குதிரைகள்லாம் சித்தமாக இருக்கும், அந்தந்த குதிரைகளை மாற்றி மாற்றி அந்தந்த தேசத்துலேருந்து ஓட்டின்னு வந்துடுவா. அந்த காலத்தில் அப்படி பண்ணிட்டு இருந்தா. இவர் பாகவதர் எங்கேருந்து ரத்தத்தை வர வைக்கிறது, எங்கேருந்து குதிரைகள் வருதுன்னு அப்படி அந்த அரண்மனைக்கு வந்து ஆலோசனை பண்ணிட்டே என்ன பண்ணலான்னு கண்ணை மூடுறார். கண்ணை திறந்தா அவர் துவாரகையில் இருக்காராம். இது பகவத் சங்கல்பம் அப்படின்னு அவருக்கே தெரிஞ்சிருத்து. என்னடா இது கண்ணை மூடுறோம், விதர்ப தேசத்தில் துவாரகைக்கு வந்துட்டோமேன்னு அப்படி துவாரகைக்கு வந்துட்டார் மேலே. அவர் இப்படி வந்த உடனே பகவான் சொல்லி வச்சிருக்காராம், என்னென்ன இந்த ராஜ்ய சம்பந்தப்பட்ட யாராவது என்னை பார்க்க வராள்னா அவளுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு டோக்கன் போட்டு உட்காந்து வச்சிருவா. இந்த மாதிரி பேசணும்னா ஆஃபீஸ் ரூமில். ஆனால் இந்த மாதிரி வேதம் சொல்லிட்டு வரார்களோ இல்லை பாகவதர் வரார்கள்னா உடனே என்கிட்ட அழிச்சுன்னு வரணும். யார் வந்து அழிச்சுன்னு வரார்களோ அந்த சிப்பாய்களுக்கு 2 மாதம் சம்பளம்னு பகவான் முன்னாடி சொல்லி வச்சுட்டாராம். அப்படி யாராவது ஒரு அருகி அங்கே வராருனா, டே அவரை நான் தான் முதல்ல பார்த்தேன், நான் தான் அழிச்சுன்னு போவேன், இப்படி பாஞ்சி குண்டு கட்டாக எடுத்துன்னு போய் கிருஷ்ணர்கிட்ட நிறுத்திடுவார்களாம் அந்த சைனிகர்கள்லாம். அப்படி இந்த பாகவதர் வந்தோடனே எந்த பேச்சும் கிடையாது, நேராக கொண்டு போய் கிருஷ்ணர் முன்னாடி நிறுத்திட்டு அவள் கிளம்பிட்டான் அங்கேருந்து. இந்த மாதிரி பாகவதர் வந்தாலே பகவான் என்ன பண்ணுவார்னா, அவளை நேராக அவளுடைய பாத பிரக்ஷாலனம் பண்ணி கொண்டு நன்கு போஜனம் பண்ணி வச்சு தான் கட்டிக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை கொடுத்து கட்டிக்க சொல்லி எல்லாம் அந்த உயர்ந்த நகைகள்லாம் கொடுத்து போட்டுக்க சொல்லி, இதுக்கு மேலே அவர் பாகவதர் கிடையாது, ராஜாதிராஜனாக மாற்றிடுவார். அப்படி அதில் மாறாதவர் ஒருத்தர் யாருன்னா குச்சேலர் மாத்திரம்தான். பாக்கி எல்லாரும் அவள் மாறிடுறது போல பகவான் பண்ணிடுறார். அப்படி இந்த பாகவதரை உயர்ந்த வஸ்திரத்தெல்லாம் கொடுத்து கட்டிக்க சொல்லி நன்கு ஆகாரம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அவர் ஆகாரம் பண்ணிட்டு வந்து இப்படி சிம்மாசனத்தில் அவரை உட்காத்தி வச்சு பகவான் என்ன பண்ணுறாருனா, அவர் காலை நீட்ட சொல்லி அந்த காலை பிடிச்சுட்டே பகவான் பேசுகிறாராம். எப்பேற்பட்ட பக்தாபிமானி பாருங்க, சர்வேஸ்வரன் வைகுண்டவாசி, ஆனால் தன்னுடைய பக்தர்களை கண்டா அவருக்கு அப்படி ஒரு பிரியம், அப்படி ஒரு அபிமானம். அப்படி காலை பிடிச்சுட்டே கேட்குறார், நீங்கள் வந்து இப்படி உங்களுடைய தர்மத்தில் இருக்கேலே, நீங்கள் உங்கள் தர்மத்தில் இருக்கிற அந்த தர்மங்கள்லாம் உங்களுக்கு வந்து மனசுக்கு சந்துஷ்ட சித்தனானேலாம் கொடுத்ததா? உங்களுக்கு வெளியிலேருந்து ஒரு விஷயம் வந்து சந்தோஷம் கொடுக்கணுன்றதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி நான் பீதாம்பரம் கொடுத்தேன், இந்த உயர்ந்த திரவியங்கள்லாம் கொடுத்து போட்டுக்க சொன்னேன், நல்லா ஆகாரம்லாம் போட்டேன், இதனாலாம் நீங்கள் சந்தோஷப்படுவேலா? விப்ரானு ஸ்வலாப சந்துஷ்டானு அப்படின்னு உங்களுக்கு எதில் சந்தோஷம்னா, கார்த்தால எழுந்து சந்தியாந்தனம் பண்ணினோமா அதில் சந்தோஷம், அக்னிஹோத்திரம் பண்ணினோமா அதில் சந்தோஷம், தர்மங்கள்லாம் சரிவர பண்ணமா அதில் கிடைக்கிற சந்தோஷம் இதில் உங்களுக்கு கிடைக்காது, இதில் நீங்கள் எதிரும் பார்க்க மாட்டேல். அதனால விப்ரான் ஸ்வலாப சந்துஷ்டான்னு அப்பேற்பட்ட நீங்கள் என்ன தேடி இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சுட்டே பகவான் கேட்குறாராம். இப்படி பகவான் கேட்ட உடனே அந்த பாகவதர் அவருக்கு பகவான் கைகால் பிடிக்கிறாருன்னு உடனே ஒரு மாதிரி ஆயிடுத்து. அப்புறம் அது ஏதோ கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அவர் எழுந்து உட்காந்துட்டார். இப்படி உட்காந்துட்டு அவர் வந்த காரியத்தை இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி ஏன்னா நான் வந்ததுக்கு காரணமே வந்து நான் விதர்ப தேசத்துலேருந்து வரேன், நான் வந்து அடிக்கடி ருக்மிணியை போய் சந்திக்கிறது உண்டு, ருக்மிணி சில சந்தேஷங்கள் உங்ககிட்ட சொல்ல சொன்னா அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இந்த ருக்மிணி அம்மா என்ன சொன்னாலோ இந்த ருக்மிணி தேவியோடைய சந்தேஷத்தை இந்த பாகவதர் மேலே கிருஷ்ணருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். மேலே இந்த பாகவதர் சொல்லக்கூடிய இந்த சந்தேஷத்தை பிரம்மனிஷ்டால் 7 ஸ்லோகங்களாக 7 மணி போல வர்ணிக்கிறார். அந்த ருக்மிணி தேவியோட மனோபாவத்தை, அந்த பகவான் மேலே வச்சிருக்கிற ஆசையை அற்புதமாக அப்படி 7 ஸ்லோகங்களை வர்ணிக்கிறார். முதல் ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா ஸ்ருண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹ ஹரதோங்கதாபோ ரூபோ திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபோ त्वय्यच्युता आविशति चित्तम् अपत्रपो मे அபத்ரபம் மே. ஒவ்வொரு ஸ்லோகத்தில் ஒவ்வொரு விதமான சம்போதனை. இந்த ஸ்லோகத்தில் 2 சம்போதனை. ஹே புவனசுந்தரா அப்படின்னும் கூப்பிடுறா, ஹே அச்சுதா அப்படின்னும் கூப்பிடுறா. புவனசுந்தரான்னு ஏன் கூப்பிட்றா அப்படின்னா, பொதுவாக ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன முதல்ல பாப்பா, அந்த பையன் அழகா இருக்கானா இல்லை பெண் அழகா இருக்காளா? இந்த அழகு தான் முதல்ல. அது சரியா இருக்கு ஓகேன்னா தான் அடுத்தது என்ன சம்பாதிக்கிறா,
எந்த குலத்துல பிறக்கிறா, எப்படி இருக்கான்னு அடுத்த ஜாதகம்லாம் பார்க்கறதெல்லாம் அதுதான். முதல்ல ரூபம் தானே, அந்த ரூபத்தை தானே எல்லாரும் உலகத்துல பார்க்கறா. அந்த ரூபத்துல மனசுல வச்சுட்டு தேவி புவன சுந்தரா, இந்த உலகத்திலேயே நீதான் அழகானவன்னு அப்படி சொல்றாளான்னா அங்க அர்த்தம் அது கிடையாது. இங்க எப்படி சொல்றா அப்படின்னா, ருக்மிணி தேவி புவன சுந்தரா, ஹே புவன சுந்தரான்னு என்ன அர்த்தம்னா, எந்த பிரபு எல்லாரிடத்திலையும் இருக்கிறதுனால இந்த உலகமே சுந்தரமா இருக்கும். இந்த புவனமே யார் இருக்கிறதுனால சுந்தரமா இருக்கோ அப்படி புவன சுந்தரா அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்திலேயே நீ அழகன்னு சொல்றது எப்படி இருக்கு, எவன் இருக்கிறதுனால இந்த உலகம் அழகாக தெரியறது. பகவான் இல்லைன்னா என்ன பேரிடைய நீக்கி பிணம் என்று பெயரிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொய்ந்தார்களே தானே. அப்படி பகவான் அந்த ஆத்மா நகர்ந்ததுன்னா தெரியும் அது எப்படின்னு. இந்த மாதிரி மனுஷனுக்கு மாத்திரம் கிடையாது, ஜந்துக்கள், புழுக்கள், ஜலஜந்துக்கள், மரங்கள், அசையும் பொருள், அசையா பொருள் எல்லாத்துக்கும் இதே தான் கதி. எவர் இருக்கிறதுனால இந்த உலகத்துல சுந்தரமாக எல்லாம் அழகா தெரியறதோ அப்பேற்பட்டவன் நீ. உன்னுடைய குணங்களை நிறைய கேட்டிருக்கேன். இந்த ஸ்ரவண பக்தியை தான் ருக்மிணி தேவியும் காமிக்கிறா. சுத்வா குணானு, ஏன்னா ஒரு தடவை கூட பார்த்தது இல்லையோனோ, பார்த்ததுக்கு அப்புறம் தானே அந்த காதல் வளர்றது. இந்த மாதிரி அந்த மாதிரி லௌகீகமான எந்த விஷயம் கிடையாது, கேட்ட மாத்திரத்திலே காதல். சுத்வா குணானு புவன சுந்தரா, அப்படி அந்த என்ன ஆச்சுன்னா உன் குணங்கள்லாம் கேட்க 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 இந்த காது 2 ஓட்டைகள் இருக்கணும். அந்த ஓட்டைகள் வழியா உள்ள போய் என்ன பண்றதுன்னா ஹரதுங்க தாபம், இந்த மனசுல ரொம்ப நாளா எத்தனையோ தாபங்கள் எல்லாம் உள்ள இருந்ததே, அத்தனை தாபங்களும் எங்க போனதுன்னே தெரியல. உன்னுடைய குணத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டா மனசுல இருக்கிற அத்தனை தாபங்களும் போயிடுறது. நிர்விஷ்ய கர்ண விவரேஹி ஹரதுங்க தாபம் ரூபோ திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம். இந்த கண்ணு படைச்சது என்ன அழகா பெரிய கண்ணா இருக்கு, இவ கண்ணு நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றதுக்கு அப்புறம் இந்த கண்ணுனால கண்டதை பார்க்கறதுனால இந்த கண்ணுக்கு பயனா அப்படின்னா அது கிடையாது பிரபு. உன்னை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு எத்தனை வருஷமா எத்தனை காலமா நான் ஏங்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட உன்னை பார்க்கறது தான் அகிலார்த்த லாபம். இந்த என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த லட்சியமே, அந்த பயனே, அந்த பரிபூர்ணத்துவமே, நான் அப்பதான் தன்யமாறேன் உங்களை பார்த்ததுனால. எனக்கு மாத்திரம் இல்லை, திருஷிமதாம் அகிலார்த்த லாபம். இந்த உலகத்துல இருக்கிறவா அத்தனை பேருக்கும் இந்த கண் படைச்சது எதுக்குன்னா உன்னை பார்க்கறது தான். அப்பேற்பட்டவன் நீ, உன்னிடத்துல அப்படி என் மனசை செலுத்திருக்க. விசதி சித்தம், அதனால என் சித்தத்தை நீ என்னைக்கோ அபகரிச்சுட்ட. என் சின்னத்துல நீ என்னைக்கோ என் மனசுல உட்காந்துட்ட. அதனாலதான் உனக்கு அபத்திரபம்மே, என்னுடைய வெக்கத்தை விட்டு நான் உனக்கு இந்த மாதிரி இந்த சந்தேசத்தை ஒரு பாகவதர்கிட்ட சொல்லி அமைச்சிருக்கேன். அபத்திரபம்மே, வெக்கத்தை விட்டு அமைச்சிருக்கேன். ஹே அச்சுதா அப்படின்னு கூப்பிடுறாளாம். ஏ அச்சுதன்னு ஏன் கூப்பிடுறானா, பக்தான் நச்சியாவயதி இது அச்சுதா, பக்தர்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டாராம். ஹே கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டுட்டா போதுமா காப்பாத்திட்டு வரான். அப்படித்தானே கை வலிக்கிற அளவுக்கு அந்த வஸ்திரங்களை கொடுத்தா திரௌபதி சொன்ன உடனே. அதனால பக்தர்கள் கூப்பிட்டான்னா ஓடி வந்துருவாராம். கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு கூப்பிட்டோன்னே வந்தாரோன்னு. அந்த மாதிரி இத்தனை பேருக்கு நீ, நான் இப்படி உன்னை கூப்பிடுறேன், இந்த மாதிரி சந்தேசத்தை கொடுத்துருக்கேன், இந்த விஷயத்திலேருந்து என்னை காப்பாற்றணும், பக்தர்களை காப்பாற்றுவியேன்னு சொல்லிட்டு அப்படி முதல் ஸ்லோகத்தை அற்புதமாக 2 சம்போதனங்கள் பகவானுடைய பகவத் குணத்தினால, அவனை பிடிச்சதுனால, அப்படி பகவத் குண வர்ணனத்தினாலேயே என் மனசுல இருக்கிற தாபத்தில் போய் இன்னைக்கு நான் வெட்கத்தை விட்டு பிரபு உனக்கு நான் இந்த சந்தேசத்தை அனுப்பிச்சிருக்கேன், நீ என்னை ஏத்துக்கணும் ஸ்வீகரிச்சுக்கணும்ன்றது போல முதல் ஸ்லோகம். மேலே இந்த ஸ்லோகத்துல 2 விதமா சம்போதனம் பண்றா பகவான். எங்கன்னா ஹே முகுந்தா நிருசிம்ஹா அப்படின்னு. முகுந்தான்னா என்ன அர்த்தம்னா, மோட்சத்தை கொடுக்கக்கூடியவனுக்கு முகுந்தன்னு பேரு. ஹே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பிரபுவே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்றா. இந்த நிருசிம்ஹாவுடைய சுவாரஸ்யத்தை நான் கடைசியில சொல்றேன். பிரபு நீ எப்பேற்பட்டவன், நல்ல குணவான், ரூபவான், எல்லா கல்யாண குணங்கள் இருக்கு. உன் குணத்தை கேட்டாலே மனசுல இருக்கிற தாபங்கள்லாம் போறது. அப்பேற்பட்டவன்னு இந்த உலகத்துல இருக்கிறவா எல்லா பெண்ணும் ஆசைப்படுவா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பா. அது உலக இயல்பு. அப்படி ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்கா இப்ப நான் ஆசைப்பட்டிருக்கேனே, நானும் அந்த மாதிரி ஆசைப்பட்டேன்னு நினைக்காத. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ எப்படி இருக்கியோ,
நீ எப்படி நல்ல குணத்தோட நல்ல சீலத்தோட இப்படி பாகவதாலாம் வந்தா அவளை பூஜை பண்ணிட்டு எப்படி குணமானா இருந்துட்டு எல்லாருக்கும் சகல சௌபாகியத்தை கொடுத்துட்டு எப்படி இந்த உயர்ந்த குலத்துல நீ இருக்கியோ அதே மாதிரி ஆத்ம துல்யாத்து மகதி குலசீல ரூப வித்யாவயா. என்னென்ன தேவை? ஒருத்தனுக்கு துல்லியமா இருக்கணும்னா முதல்ல நல்ல குலத்துல இருக்கணும். குலசீலம் நல்ல சீலவத்தியா குணவத்தியா இருக்கணும். அது ஒண்டி இருந்தா போதுமா? ரூபம் இருக்க வேணாம், ரூபம் இதெல்லாம் இருந்துட்டு சரியான படிப்பு இல்லைன்னா அந்த படிப்பும் ருக்மிணி இருக்கான், வித்யா இதெல்லாம் இருந்து ஒரு 15 வயசு வித்தியாசம் இருந்தா எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? வயா, அந்த வயசு திரவீணம், அந்த பணமும் சொல்றாலாம் திரவீணம்னு. நீ எப்படி பணக்காரனா துவாரகாதீசனா இருக்கியோ அதுக்கு ஏத்தது போல நானும் ஒரு யுவராணி, எங்க அப்பாவும் அப்பேற்பட்ட பணக்காரன்னு எல்லா விஷயத்திலையும் பிரபு உனக்கு சமமாக நான் என்ன வச்சுட்டு இருக்கேன். குலசீல ரூப வித்யாவயா திரவிண தாமபிகி ஆத்மதுல்யம். உன்னை எல்லாரும் ஆசைப்பட்டுடுவா, ஆனா எல்லாரும் ஆசைப்பட்டாலும் அந்த மாதிரி எல்லாரும் இருக்காளான்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னை விவாகம் பண்ணிக்கணும்னு சின்னப்பத்திலேருந்தே இந்த குணங்களை கேட்டு 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 உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு என்ன சின்னப்பத்திலேருந்தே உனக்கு துல்லியமாக நான் இருக்கேன்னு தைரியமா சொல்றான். இப்படி யாரால சொல்ல முடியும்? பகவானுக்கு உனக்கு துல்லியமாக உன்னை விவாகம் செய்து கொள்றதுக்கு நான் இருக்கேன்னு சும்மா சொல்லிட முடியுமா? அது பகவானுக்கு தெரியாதா? தைரியமா சொல்றான்னா இருக்கிறதுனால தானே அவ்வளோ கான்ஃபிடென்ஸா ருக்மிணி தேவிக்கு தான் பகவானை கல்யாணம் பண்ணிட்டா எப்படி தான் சின்னப்பத்துலேருந்து வளரணுமோ அப்படி தன்னை வச்சுன்னு செதுக்கின்ற காலம். அப்படி ருக்மிணி கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏதோ நான் சும்மா சொல்லிருக்கல. அப்பேற்பட்ட நான் உன்னை விரும்புறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் விரும்புறேன்னு சொல்லி ஹே நிருசிம்ஹா அப்படின்னு கூப்பிடுறா. காலேந்திர சிம்ஹா நரலோ கமனோபிராமம். நீ யாருனா? ராமம்னா. ராமம்னா என்ன அர்த்தம்னா உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் அவளுடைய மனசை செலுத்திருவாளாம் தன்னை அறியாம. உலகத்துல இருக்கிறவா நரலோக மனோபிராமம், ராமம் அபிராமம் மனோபிராமம் லோக மனோபிராமம் நரலோக மனோபிராமம்னு இந்த உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் அவளுடைய மனசை அர்ப்பணிக்கக்கூடிய பிரபு நீ அப்படின்னு நிருசிம்ஹா அப்படின்னு கூப்பிடுற. இந்த நிருசிம்ஹாக்கு என்ன அர்த்தம்னா அதுக்கு ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. அந்த நரசிம்ம சுவாமியாக பகவான் அதே வைகுண்டவாசியாக இரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணிட்டு அப்படி சிம்மாசனத்துல உட்காண்டிருந்தாரோன்னு கம்பீரமாக யக்ஷர்கள், வித்யாதரர்கள், கிண்ணர்கள், இந்திரன், பரமேஸ்வரன், பிரம்மதேவன் யார் வந்து ஸ்தோத்திரம்னாலும் பகவான் சமாதானம் அடையல. பிரம்மதேவர் பார்த்தார், நேரா வைகுண்டத்துக்கு போனார். மகாலட்சுமியை நீ தான் வரணும், நீங்க வந்துதான் வந்து சமாதானம் படுத்தணும்னு. இப்ப மகாலட்சுமி சொல்றாளாம், என்ன பார்த்தாலே அவர் பிரசன்னம் ஆயிடுவார்னு அப்படி சொல்றாளாம். ஏன்னா அப்படிதானே ஸ்காந்த புராணத்துல சொல்லியிருக்கார். ருக்மிணின்னு நினைச்சாலே என் மனசு வந்து மனசுல இருக்கிற அந்த தாபங்கள்லாம் போயிடும், மனசு சாந்தி அடைஞ்சிடும் கிருஷ்ணர் சொல்லியிருக்காளோனோ. அதே மகாலட்சுமி தானே, என்னை பார்த்தாலே அவர் சரியாயிடுவார்னு அங்கேருந்து அந்த கான்ஃபிடென்ஸோட மகாலட்சுமி கிளம்பி வரா. இங்க வந்து எங்க ஆத்துக்காரர் எங்கன்னு கேட்டா அங்க சிம்மாசனத்துல உட்காண்டிருக்காரே அவர் தான் உங்க ஆத்துக்காரனோடனே ஸ்தப்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காளாம். முன்னாடியும் போகல, ஆத்துக்காரர் இல்லைன்னு சொல்லல, ஸ்தம்பிச்சு போயிட்டாலா அப்படியே அந்த நரசிம்ம ரூபத்தை பார்த்து. ஏன்னா எப்பயுமே நீலமேக சியாமலன் பீதாம்பரதாரின்னு இப்படி ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கிற பெருமாளை பார்த்தது எங்கே? இங்க கழுத்துக்கு மேல சிம்மரூபம், கழுத்துக்கு கீழே மனுஷரூபம். போராதுக்கு அந்த இரண்யகசிபுவினுடைய அந்த குடல் முழுக்க எடுத்து மாலையாக போட்டு இப்படி போய் நரசிம்மசாமியா உட்கார்ந்து இருக்கும் போது அப்ப போறதுக்கு கொஞ்சம் யோஜனை பண்ணிட்டு நான் அன்னைக்கு நின்னுட்டேன். அதை நீ மனசுல வச்சுட்டு இப்படிலாம் இருக்காத பிரபோ, நீ இப்படி இருக்க மாட்டேன்னு தெரியும், ஆனாலும் உனக்கு ஞாபகப்படுத்தினேன். அதுவும் இல்லாம அந்த பிரகலாதனுடைய வாக்கு காப்பாத்துறதுக்காக தானே நீ வந்த. சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம்னு அவனுடைய வாக்கு காப்பாத்துறதுக்காக வந்த. இப்ப ஏற்பட்ட என்னுடைய வாக்கு, நானும் உன்னுடைய பக்தி தான். நான் மேல சொல்லக்கூடிய இத்தனை விஷயத்தையும் நீ வந்து சத்தியம் பண்ணணும். நான் சும்மா இத்தனையும் என்னென்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இதெல்லாத்தையும் நீ சத்தியம் பண்ணலன்னா உன்னுடைய பக்தியா இருக்கக்கூடிய நான் பொய் சொல்றது போல ஆயிடும். எப்படி பிரகலாத சுவாமி அவருடைய வாக்கு காப்பாத்துறதுக்காக நீ வந்தியோ, அதே மாதிரி உன் பக்த நான் என்னுடைய வாக்கு காப்பாத்துறதுக்காக நீ வந்து என்னை அழிச்சுன்னு போகணும்னு இப்படி ரெண்டு சுவாரஸ்யமான இந்த சம்போதனத்தினால இந்த ஸ்லோகத்துல சொல்லி பகவானை கூப்பிடுறா. அடுத்ததாக இந்த 3வது ஸ்லோகம், தன்மே பவான் கலு விருதா பதிரங்கஜாயாம் ஆத்மார்ப்பிதஸ்ச பவதோத்ர விபோ விதேகி மா வீரபாகம் அபிமர்த்ய
शतु चैद्य आरात् गोमायुवन् मृगपतेः बलिम् अम्बुजाक्षा आ இந்த ஸ்லோகத்துல 3 சம்போதனமா, ஹே அம்புஜாக்ஷா, ஹே அங்கா, ஹே வீரா அப்படின்னு 3 சம்போதனமா கூப்பிடுறா. ஹே அம்புஜாக்ஷா, செந்தாமரை கண்ணா, இங்க நான் தப்பிச்சுட்டு இருக்கேனே, அங்கேருந்து நீ பார்த்தாலே தெரியுமே அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியாச்சே அப்படின்னு அம்புஜாக்ஷான்னு கூப்பிட்டு, ஹே அங்கா, உன்னுடைய மார்புல எப்பயும் பெரியாத மகாலட்சுமியா நான் பிறந்தேன், நான் அப்பேற்பட்ட மகாலட்சுமியா தான் நான் இப்ப பிறந்திருக்கேன். அதனால உன்னுடைய சங்கத்தை ஏற்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருக்கணும், ஹே பிராணகாந்தா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, ஹே பிரபோ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நான் சின்னப்பத்திலேருந்தே என்னை நான் செதுக்கி வச்சிருக்கேன். அப்படி நான் இருக்கும்போது எப்படி உனக்கு ஏத்தது போல நான் என்னை இருந்து கொண்டு நான் உன்னையே நினைச்சுட்டு உன்னை விவாகம் செய்து கொள்ளணும்னு இப்படி வாழ்ந்துட்டே இருக்கும்போது, இந்த தமகோஷனுடைய புத்திரனா இருக்கக்கூடிய இந்த சைத்திய ராஜாவா இருக்கக்கூடிய சிசுபாலன் என்னை கல்யாணம் பண்ணின்னு போன்றானா அது தகுமா? எப்படி சொல்றா உதாகரணம் அப்படின்னா, இந்த காட்டுல ஒரு மாம்சம் இருக்கு, உயர்ந்த மாம்சம். அந்த மாம்சம் அப்படி உயர்ந்த மாம்சம் காட்டுல இருக்கும்போது அங்க 2 விதமா இருக்கு. ஒரு பக்கம் சிங்கம் அதை பார்த்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த குளநரி கூட்டம்லாம் பார்த்துட்டு இருக்கு. அப்படி சிங்கம் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த குள்ளநரி கூட்டம் இந்த மாம்சத்தை எடுத்துன்னு போனா அது யாருக்கு அவமானம்? அந்த மாம்சத்துக்கு அவமானமா, சிங்கத்துக்கு அவமானமா? அப்பேற்பட்ட நான் ஒரு மாம்சம் போல என்னை இந்த குள்ளநரி கூட்டமா இருக்கக்கூடிய இந்த சிசுபாலாதிகள்லாம் என்னை இப்படி அடையணும்னு வரும்போது இந்த மாம்சத்துக்கு உடையவன் நீதான். எப்படி அந்த சிங்கம் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த குள்ளநரி கூட்டங்கள்லாம் எடுத்துன்னு போனா அதுக்கு அவமானம் அந்த சிங்கத்துக்கோ, அதே போல இந்த சிசுபாலன் என்னை கல்யாணம் பண்ணி கொண்டான்னா பிரபோ அது உனக்கு அவமானம், நான் உன்னுடையவள், அப்பேற்பட்ட என்னனே கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹே வீரா அப்படின்னு கூப்பிடுறான். வீரன்னா இந்த உலகத்துல யாருன்னா ராமர் தான். வீரான்னு இங்க சொல்லும்போது கிருஷ்ணன் நிறைய சண்டை போட்டார் நம்மளும் பார்த்தோம். ஆனா வீரன்னா ஜெகதேக வீரன் ராமன் தான். த்ரீஜாவீனு தூடு భద్రగిరీశూడు సాక్షాత్కర్యల్చిన జగదేక వీరుడు ఏడ ఉన్నాడు. ராமர்னாலே ஜெகதேக வீரன்னு பத்ராச்சல ராமதாசர் கூட தன்னுடைய கீர்த்தனை சொல்லியிருக்கார். அசகாய சூரா அனபாய சாகசா. வேதாந்த தேசிகன் சொல்லும் போது அசகாய சூரன், வன்மேன் ஆர்மியா, இன்னொத்தன் தேவையே இல்லை அவருக்கு. அப்பேற்பட்ட வீரன் வீரன்னு ராமச்சந்திர பிரபு எல்லாரும் வர்ணிக்கிறா. மா வீரபாகம் அபிமருஷத்து செய்தியாரத்தனி, ஹே வீரா, நீ வீரனா இருக்கக்கூடிய நீ பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சிசுபாலன் என்னை அழிச்சுன்னு போனான்னா அது உனக்கு அவமானம்னு சொல்லிட்டு இங்க எப்படி சொல்றா அப்படின்னா, இங்க ராமர் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்னன்னா, இதே சிசுபாலன் தானே போன அவதாரத்துல ராமரா எடுத்துன்னு வரும்போது ராவணனாக பிறந்தான். அப்ப பிறந்து இந்த ராவணனை சம்ஹாரம் பண்ற அந்த காரியத்துல தேவியை தூக்கின்னு போயிட்டானோ. அங்க போய் 10 மாசம் கதற பண்ணி தேவிய, அதுக்கப்புறம் வானர சைன்யத்தை நிர்மூலமாக ராவணனை சம்ஹாரம் பண்ணி அந்த ராவணனை சம்ஹாரம் பண்றதுக்கு தேவி ஒரு முக்கியமான காரணமாக இருந்தா. அப்படிலாம் இருந்த இந்த அவதாரத்துல 10 மாசம் உன்னை பிரிஞ்சு கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டம்லாம் இந்த ஜென்மால எனக்கு கொடுத்துறாத கிருஷ்ணா. இந்த மகாபாபியா இருக்கக்கூடிய சிசுபாலனை என்னை பார்க்க கூட கூடாது. அவன் ஜென்மத்துக்கு அவன் கண்ணால என்னை பார்க்கவே கூடாது. அவன் பார்க்கறதுக்கு முன்னாடியே நீ என்னை அழிச்சுன்னு போயிடு அப்படின்னு சொல்றான். அப்படியே பண்றார் பிரபு. அதனால இந்த தமகோஷ சுத்தர்களுடைய புத்திரர்களா இருக்கக்கூடிய இந்த சிசுபாலர்கள் யாருமே என்னை பார்க்க கூடாது, அவ பார்க்கறதுக்கு முன்னாடியே என்னை அழிச்சுன்னு போயிடு. அதனால ஹே வீரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட வீரன் நீ என்னை காப்பாற்றணும்னு இப்படி 3வது ஸ்லோகத்துல ருக்மிணி அழகா ஒரு சந்தேசத்தை பாகவதர் மூலியமாக சொல்லி அனுப்புறாள். மேல 4வது ஸ்லோகம், ஊர்த்தேஷ்ட தத்த நியமௌ விரத தேவமிப்ர குர்வர்ச்சனாதிபிஹி அலம் பகவான் பரேஷகா ஆராதிதகா
யதி கதாக்ரஜ ஏத்யபானிம் கிருண்ணாது மே நதமகோஷ சுதாதயோன்யே கிருண்ணாது மே நதமகோஷ சுதாதயோன்யே. பிரபோ, இந்த ஸ்லோகத்தை குருநாதர் சொல்லும்போது எப்படி சொல்லுவார்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஸ்லோகம் போல ருக்மிணி இதை அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவார். என்னன்னா, இதுல எந்த பிரார்த்தனையும் காப்பாத்து அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. என்ன மேல ருக்மிணி சொல்றான்னா, இந்த பகவானை போய் அடையிறது, பகவான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்றதெல்லாம் ஒரு ஜென்மால இப்படி பிரார்த்தனை பண்ணா கிடைக்குமா? அதுக்குன்னு எத்தனை ஜென்ம ஜென்மா அந்த பக்குவத்தை நாம கொண்டு வரணும். ஹே கிருஷ்ணா வான்னா வந்துருவாரா? அந்த அளவுக்கு நாம யோக்கியனா இருந்து அந்த பக்தி பண்ணாதானே அந்த பகவத் சாட்சா்காரம் கிடைக்கும். இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய விஷயம் பகவான் பிரசன்னனாய் சாட்சா்காரம் கொடுக்கறது. அதனால அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் போல இந்த ருக்மிணி சொல்லும் போது, நான் உன்னை அடையணும்னு ஆசைப்படுறேன், ஆனா உன்னை அடையணும்னா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றா. ஜென்ம ஜென்மமா எப்படி இருக்கணும்னா, பூர்த்தேஷ்டதத்த நியம விரத தேவவிப்ர, எத்தனை விதமான தர்மங்கள் இருக்கோ அத்தனை தர்மத்தையும் பரிபூர்ணமா பண்ணி வச்சிருக்கணுமா பகவான் அடையணும்னா. பூர்த்த தர்மம்னு ஒன்று, இஷ்ட தர்மம்னு ஒன்று. பூர்த்த தர்மம்னா கொலை வெட்டுறது, அப்புறம் அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கறது, அப்புறம் இந்த ஜலம்லாம் அவ குடிக்கிற மாதிரி வசதி பண்ணி கொடுக்கறதுன்னு லோகத்துக்காக செய்யக்கூடாது. இஷ்ட தர்மங்கள்லாம் தனக்குன்னு பண்றதுக்கு உள்ள தர்மங்கள், அவைகள்லாம் சரியா செய்யறது. அப்புறம் எல்லா நியமங்களும் ஒழுங்கா அனுஷ்டானம் பண்றது, விரதங்களை அனுஷ்டானம் பண்றது, பிராமணர்கள் எல்லோரும் எப்படி சரியாக சாஸ்திரோக்தமா பூஜை பண்ணணுமோ அந்த மாதிரி பண்றது. விப்ர குருவர்ச்சனாதி பிரலம் பகவான் பரேஷகா, குரு பக்தி பயிர்றது, அப்புறம் பகவத் பக்தி பண்றது. இந்த மாதிரி ஜென்ம ஜென்மத்துல அத்தனை விஷயங்கள் எப்படி பிறந்து என்னென்ன பண்ணணுமோ, கார்த்தால எழுந்தேன் என்னென்ன அனுஷ்டானங்கள் அவாவாளுக்கு இருக்கோ அத்தனையும் பண்ணி எல்லாம் சரிவர பண்ணி எல்லாம் பகவதர்ப்பண புத்தியோட எல்லாத்தையும் பண்ண 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 பண்ணாதான் சித்த சுத்தி ஏற்படும். அந்த சித்த சுத்தியினால பகவான் போய் அடையலான்னு கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் ருக்மிணி தேவி சொல்றா. அந்த மாதிரி நான் ஜென்மாந்தரத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருந்தேன்னா, அந்த கதாகிரஜனா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் என் கையை பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணிப்பான். நான் பண்ணியிருந்தேன்னா வருவான். அப்பேற்பட்ட பிரபு, தயாளுவா இருக்கக்கூடிய பிரபு, நீங்க அனுகிரகம் பண்ணணும்ன்றது போல இத டெசிஷனை பகவான்கிட்ட விட்டுட்டாலாம் ருக்மிணி. நான் ஒரு கால் பண்ணியிருந்தா பகவான் எனக்கு வருவார் அப்படின்னு. இதுல நீ வரணும் போகணும் இப்படிலாம் எந்த பிரார்த்தனையும் இல்லை. ஒரு கால் நான் ஜென்மாந்தரத்துல இந்த மாதிரி புண்ணியங்கள்லாம் செய்திருந்தேன்னா, இந்த தமகோஷ புத்திரர்கள்லாம் இருக்காளே, இந்த சிசுபாலன், இவா கண்ணில் படாத படிக்க அந்த பகவான் காப்பாத்துவார். அது பண்ணியிருக்கேன்னு நான் நம்புறேன், கண்டிப்பா பகவான் வருவார்னு. இப்படி பகவானை சொல்லி பிரார்த்தனை இல்லாதபடிக்கு இது ஒரு பகவான் கிட்ட தன்னுடைய அந்த சாமர்த்தியமா கூடாதபடிக்கு பகவத் கிருபையினால நீங்க வரணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும், அந்த புண்ணியத்தை நான் பண்ணியிருந்தா பகவான் வருவார்னு இப்படி நினைக்கிறாளாம் ருக்மிணி இந்த ஸ்லோகத்துல. அடுத்ததாக 5வது ஸ்லோகம். சோபாவினித்வமஜிதோத்வகனே விதர்பாகான் குப்தகா சமேத்ய பிரதனா பதிபிஹி பரீதஹ நிர்மத்ய நிர்மத்ய சைத்ய மகதேந்திர பலோ பிரசஹ்ய மாம் ராக்ஷசேன விதினா உத்வகா வீர்யசுல்காம் வீர்யசுல்கா மாம் ராக்ஷசேன விதினா உத்வகா. இப்படி 4வது ஸ்லோகத்துல நான் புண்ணியம் பண்ணியிருந்தா என்ன பகவான் காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கான், தான் அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு.
மேல என்ன பண்ணணும்னு ருக்மிணியே சொல்லி கொடுத்துட்டாலாம் கிருஷ்ணர்கிட்ட. அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இப்படி இருக்காளே ருக்மிணி, எங்க வரலாம், என்ன பண்ணலாம் அப்படின்லாம் இல்லை. என்னென்ன பண்ணணும்னு அழகா 2 ஸ்லோகத்துல ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்றா. இந்த மாதிரி பண்ணு, நான் ஈஸியா தூக்கின்னு போயிடலான்னு. இங்க என்ன சொல்றான்னா இந்த ஸ்லோகத்துல, ஹே அஜிதா அப்படின்னு கூப்பிடுறா பகவான. இந்த ஸ்லோகத்துல அஜிதா அப்படின்னு கூப்பிடுறா. அஜித்தன்னா என்ன அர்த்தம்னா, யாராலையும் அவர்கிட்ட ஜெயிக்க முடியாது மோதினா. அப்பேற்பட்டவனுக்கு தான் அஜித்தன்னு பேர். ஹே அஜிதா அப்படின்னு கூப்பிட்டு என்ன சொல்ல வரா இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, நீ ரொம்ப நல்லவன் மாதிரி நினைத்து கொண்டு இங்கெல்லாம் எல்லாரையும் சமாதானம் படுத்தி, எல்லாரையும் சமாதானம் படுத்தி ஒவ்வொருத்தனையும் உட்காத்தி வச்சு, அப்புறம் மாமனாரை ஒத்துக்க வச்சு, அப்புறம் மச்சினர் எல்லாரையும் ஒத்துக்க வச்சு எல்லாரையும் சமாதானம் படுத்தி, அப்புறம் யதோக்தமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் இங்க இவாள்கிட்ட இது பறிக்காது. அதெல்லாம் நீ சாதாரணமா இருக்கிறவாள்கிட்ட நீ பேசலாம். இங்க இருக்கிறவா எல்லாம் சுத்தி முத்தி இருக்கிறவா எல்லாரும், எங்க அண்ணா கோஷ்டியில இருக்கிறவன், இந்த சிசுபாலனன், தந்தவக்தரன் எல்லாரும் எப்படி இருக்கான்னா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கான். அப்படி இருக்கிறவாள்கிட்டெல்லாம் நீ பேசி சமாதானம் படுத்தி மேல கல்யாணம் பண்றதெல்லாம் நடக்கவே நடக்காது. இவாளுக்கு ஒரே வழி என்னன்னா, நீ எல்லாம் இந்த எல்லா பயலும் பார்க்கும்போது சைத்திய மகதேந்த பலம் பிரசக்கிய, இப்படி எல்லா பயிலும் சைன்யத்தோட தான் இருப்பான். அப்படி சைன்யத்தோட இருக்கிறவனை எல்லாரையும் ஜெயிச்சு நீ என்ன பண்ணணும்னா, அவன் முன்னாடி ஜெயிக்கிறத விட அவன் பார்த்துன்னு இருக்கும் போது என்ன, மம் ராட்சசேன விதினாகா உத்வகா. அதனால இந்த ராட்சச விதானம்னு சொல்லிட்டு இந்த க்ஷத்ரியர்களுக்கு உண்டே, அந்த விதானத்துல என்னை கொண்டு போயிடு. இங்க வரலாம் சமாதானம் படுத்திடலாம், நீ கல்யாணம் பண்ணாத, அதனால இதுதான் சரி வரும்னு ருக்மிணி சொல்லிட்டாலாம். நீ என்ன பண்ணணும்னா, இந்த அத்தனை பசங்களும் சைன்யத்தோட பார்த்துட்டு இருக்கும் போது என்ன ராட்சச விதானத்துல அழிச்சின் போயிடு, சமாதானம் படுத்தி பேசுறதுக்கெல்லாம் இவ யாரும் கிடையாது. இவ உன்னை துவேஷம் பண்ணணும்னே இப்படி அவ அவ்வளோ கங்கணம் கட்டின்னு இருக்கா. அதனால என்ன ராட்சச விதானத்துல அழிச்சின்னு போயிடுன்னு இப்படி கிருஷ்ணர்கிட்ட என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாலாம். ஹே அஜிதா அப்படின்னு கூப்பிடுறா. அந்த மாதிரி ருக்மிணி சொல்றான்னா அது கிருஷ்ணால முடியுன்றதுனால தானே. அந்த முடியும்னு காண்பிக்கிறதுக்காக தான் இந்த அஜிதா அப்படின்ற ஒரு சம்போதனம். எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவன் நீ, அதனால சுலபமாக நீ என்ன ராட்சச விதானத்துல உன்னால அழிச்சின்னு போக முடியும். அப்படியே பண்ணு, இந்த மாதிரிலாம் சமாதானம் பண்ணி பேசி இருக்க வேண்டான்னு ராட்சச விதானத்துல விவாகம் செய்து கொள்ளணும்னு ருக்மிணி இந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்றா. அடுத்ததாக இந்த 6வது ஸ்லோகம், அந்தః புராந்தரசரீம் அநிஹத்ய பந்தூன் த்வாம் உத்வஹே கதமிதி பிரவதாமி உபாயம் பூர்வேத்யுரஸ்தி மகதி குலதேவி யாத்ரா யஸ்யாம் பகிஹி நவவதூः கிரிஜாம் உபேயாதே. ருக்மிணி தேவி மகா கெட்டிக்காரியா. போன ஸ்லோகத்துல என்ன சொல்லலாம், என்ன ராட்சசேன விதானத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாலும், ராட்சச விதானத்துல எப்படி தூக்குறது என்ன பண்றதுன்னு அதுக்கும் கிருஷ்ணருக்கு எந்த கவலையும் இல்லாதபடிக்கு அதுவும் சொல்லி கொடுத்துட்டா. இங்க என்ன சொல்றான்னா, நீங்க என்ன ராட்சச விதானத்துல தூக்கும் போது என்னுடைய பந்துக்களை யாரையும் சம்ஹாரம் பண்ணக்கூடாதுன்றாலாம். அந்தః புராந்தரசரீம் அநிஹத்ய பந்தூன். ஏன்னா பரம கருணாமூர்த்தி ஒன்னும் தாயார். அப்படி கருணையா இருக்கிறதுனால மேல கல்யாணம் பண்ணிக்க போறோம். கிருஷ்ணர் கூட சௌக்கியமா இருக்கும்போது தன்னுடைய பந்துக்கள்லாம் காலமாயிட்டா, அண்ணா இல்லை தம்பி இல்லைன்னு இப்படி இருக்கக்கூடாதுன்னு என் பந்துக்களை யாரையும் நீ சம்ஹாரம் பண்ணக்கூடாது. அநிஹத்ய பந்தூன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படி சொல்லிட்டு, என்னம்மா நீ உன்னை தூக்கவும் சொல்ற, இப்படி பந்துக்கள் யாரையும் சண்டை போடுற வரவால சம்ஹாரம் பண்ணக்கூடாதுன்னா எப்படி பண்றதுன்னா அதுக்கு நான் வழி சொல்றேன். த்வாம் உத்வஹே கதமிதி பிரவதாமி உபாயம். உடனே அவருக்கு தோணுமோன்னு, என்னடா இவ யாரையும் சம்ஹாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாளே, எப்படி இவளை ராட்சச விதானத்துல தூக்குறதுன்னா அதுக்கு அப்படியே ஸ்லோகத்துல பதில் சொல்றாளா. நீ எப்படி என்ன தூக்கணும்னு நீ யோசனை பண்றியா, அதுக்கும் நான் வழி சொல்றேன்னு அற்புதமா கெட்டிக்காரத்தனமா அந்த கேள்வி பதில் போல இந்த ஸ்லோகத்துல சொல்றா. பூர்வேத்யுரஸ்தி மகதி குலதேவி யாத்ரா. எங்களுடைய சம்பிரதாயத்துல கல்யாணத்துக்கு முதல் நாள் சாயந்தரம்
அந்த பவானி அம்பாளுக்கு வந்து பூஜை பண்ணணும். அந்த சமயத்துல நாங்க வந்து எப்படின்னா, அன்னைக்கு தான் இந்த பூர ஜனங்கள்லாம் எங்களை பாப்பா. சாதாரணமா எங்களை பார்க்க முடியாது. அப்ப வெறும் காலோட எல்லா அலங்காரம் பண்ணி கொண்டு அந்த அம்பாளுக்கு பூஜை பண்றதுக்காக போகணும். அந்த சமயத்துல நான் போவேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது போய் அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு வெளியில வருவேன். இந்த ராஜாக்கள் ஜனங்கள்லாம் ஒவ்வொரு இடத்துல நின்றுட்டு இருப்பான். அந்த ராஜாக்களோட ராஜாக்களாக நீ நின்னு கொண்டு அப்படியே என்ன அழிச்சுன்னு போயிடு, அதுதான் சுலபமானது. அப்ப இந்த மாதிரி அந்தப்புறத்துக்குள்ள வந்து சண்டை போட்டு எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணணுன்றதெல்லாம் இருக்காது. அப்படியே நீ என்ன எடுத்துன்னு போயிடலான்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு படிப்படியா மகா கெட்டிக்காரத்தனமா கிருஷ்ணருக்கு சொல்லி கொடுத்துட்டா கிருஷ்ணர் அப்படியே பண்ண போறார். அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லாதபடிக்கு மகா கெட்டிக்காரத்தனமா கிருஷ்ணருக்கு பிளான் போட்டு கொடுத்துட்டா இந்த மாதிரி பண்ணணும்னு. அந்த மாதிரி முதல் நாள் அன்னைக்கு நான் வருவேன், அப்ப நீ என்ன அப்படியே அழிச்சுன்னு போயிடலாம் அப்படின்னு இந்த 6வது ஸ்லோகத்துல அந்த கிருஷ்ணனை வந்து எப்படி தூக்கின்னு போறணுன்றதை சொல்லி கொடுத்துட்டா. அடுத்ததாக இந்த 7வது ஸ்லோகம், யஸ்யாங்க்ரி பங்கஜரஜஸ் ஸ்னபனம் மகாந்தகா வாஞ்சந்தி உமாபதிரிவ ஆத்மதமோபகத்யை யர்ஹ்யம் புஜாக்ஷ நலபேய பவத் பிரசாதோ யர்ஹ்யம் புஜாக்ஷ நலபேய பவத் பிரசாதோ ஜிஹ்யாம் அசூன் व्रतकृशान् शतजन्मभिः स्यात् शतजन्मभिः स्यात्. இந்த ஸ்லோகத்தை அற்புதமாக ஏ செந்தாமரை கண்ணா அப்படின்னு கூப்பிட்டு இத்தனை நேரம் இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாலும் முதல் ஸ்லோகத்துல என்ன சொன்னா, அபத்ரபம்மே, நான் இப்படி என்னுடைய வெக்கத்தை விட்டு உனக்கு நான் இந்த சந்தேஷத்தை சொல்லி அனுப்புறேனே பிரபோ, நீ வைகுண்டவாசின்னு தெரிஞ்சுன்னு தான் வந்து நான் உனக்கு சொன்னேன்னு முதல் ஸ்லோகத்துல சொன்னாலும் அதை ஞாபகப்படுத்துவது போல, பிரபோ நீ எப்பேற்பட்டவன், ஏதோ ஒரு சாதாரண புருஷன், நீ வந்து வசுதேவர புத்திரன்னு நான் உன்னை ஆசைப்படல. யஸ்யாங்க்ரி பங்கஜரஜஸ்னபனம் மகாந்தகா வாஞ்சந்தி உமாபதிரிவ வாஞ்சந்தி ஆத்மதமோபகத்யை வாஞ்சந்தி. எல்லாம் ஆசைப்படுறாளாம். யார் ஆசைப்படுறா அப்படின்னா, மகான்கள் ஆசைப்படுறா, பிரம்மதேவன் ஆசைப்படுறா, மகாலட்சுமி ஆசைப்படுறா, பரமேஸ்வரன் ஆசைப்படுறாரா. எதுக்கு ஆசைப்படுறா அப்படின்னா, உன்னுடைய திருவடி தூளிக்கு. அந்த திருவடி தூளிய ஏதோ சும்மா எடுத்து துளி நெத்தியில வெட்டிக்கிறதுக்காக இல்ல, ஸ்னபனம் மகாந்தக, அந்த திருவடி தூளியை எடுத்து ஸ்நானம் பண்ணுவது போல உடம்பு முழுக்க போட்டுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டு சுத்தி 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 வரார்களாம் பகவானுடைய திருவடி தூளிக்காக. அப்பேற்பட்ட மகிமை உள்ளக்கூடியவன் நீன்னு எனக்கு தெரியும். அப்பேற்பட்ட உன்னை நான் வந்து ஏதோ வெக்கத்தை விட்டு எனக்கு நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக அப்படிலாம் நான் சாதாரணமா இந்த சந்தேஷத்தை நான் அனுப்பல பிரபோ, நீ பகவான்னு எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுதான் வந்து உனக்கு ஏத்தது போல மனைவியாகணும்னு ஆசைப்பட்டு அப்படி நான் இருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய நான் உனக்கு சரியானவள் தான், அதுல எந்த ஆக்ஷேபனையும் இல்லை. அதுல நான் உறுதியாக சொல்லுவேன். ஒரு கால் இந்த ஜென்மால என்னுடைய பிராரப்த வசாத்து இந்த தமகோஷனுடைய புத்திரனா இருக்கக்கூடிய சிசுபாலுக்கு கழுத்தை நீட்டுறது போல எடுத்துனா நான் கழுத்தை நீட்டிட மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா, அந்த கழுத்தை நீட்டுறதுக்கு முன்னாடி இந்த உயிரை விட்டுட்டு திரும்பவும் ருக்மிணியாக பிறப்பேன். திரும்பவும் உனக்கு இந்த சந்தேஷத்தை சொல்லி அனுப்புவேன். அப்பயும் நீ வரலன்னா திரும்பவும் உயிரை விடுவேன், சிசுபாலனை கழுத்தை நீட்ட மாட்டேன். இந்த மாதிரி ஜெஹ்யாமசூன் வ்ரதக்ருஷான் சதஜன்மபிः ஸ்யாத். இப்படி 100 வருஷங்கள் ஆனாலும் உனக்கு இந்த சந்தேஷத்தை அனுப்புவேனே தவிர இந்த சிசுபாலனுக்கு கழுத்தை நீட்ட மாட்டேன்னு இப்படி சொன்ன உடனே பகவானுக்கே அப்படியே ரோமாஞ்சம் ஏற்படுவது போல எடுத்து அப்படி உறுதியாக சொல்றாலாம், நான் உயிரை விட்டுருவேனே தவிர அவனுக்கு கழுத்தை நீட்ட மாட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி சந்தேஷங்கள் 7 ஸ்லோகங்களை 7 மணி போல எப்படி இருக்கு பாருங்க இந்த சந்தேஷம். ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு விஷயம், அந்த ருக்மிணியோடைய மனசு, அந்த ருக்மிணியோட பக்தி, ருக்மிணியோடைய காம்பீரியம், ருக்மிணியோடைய அந்த பிரபுவு கூட ஏற்ற மனைவின்னு சொல்லக்கூடிய அந்த ஏத்தது போல இருக்கக்கூடிய அந்த தன்மை எல்லாம் தெரியறது இந்த 7 ஸ்லோகத்துல. அப்படி பிரார்த்தனையாவும் இருக்கு,
தான் சரியானவள்னு காண்பிக்கிறது போல ருக்மிணி அற்புதமான இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். ருக்மிணியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அப்பேற்பட்ட ருக்மிணி சந்தேசம் இது இவ்வளோ விஸ்தாரமாக சொல்றதுக்கு நமக்கு பாக்கியம். சாதாரணமாக சப்தாகத்தில் அந்த சமயத்தில் முடிக்கணும்னு அதை கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த ருக்மிணி சந்தேசத்தையும் நன்னா விஸ்தாரமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நன்னா அமைஞ்சுது. அதனால் அப்பேற்பட்ட ருக்மிணி சந்தேசம் இந்த மாதிரி பாகவதர் மூலியமாக ருக்மிணி சொல்லி அனுப்புகிறா. அதை கிருஷ்ணர்கிட்ட இந்த பாகவதர் சொல்லி முடிக்கிறார் இந்த சந்தேசம் எல்லாத்தையும். இவ்வாறு அந்த பிராமணர் இந்த சந்தேஷங்கள்லாம் சொல்லி நீங்கள் தாமதிக்கக்கூடாது, உடனேயே பண்ணணும், ஏன்னா உடனேயே கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உடனே பண்ணணும்னு அந்த பிரபுவனுடைய கையை பிடிச்சிட்டு பாகவதர் சொல்றார் இந்த விஷயத்தெல்லாம். இந்த ருக்மிணி சந்தேசத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னா, குருநாதர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, இந்த ருக்மிணி சந்தேசத்தை யார் ஸ்ரத்தையா பாராயணம் பண்ணிட்டு வராலோ அவளுக்கு சீக்கிரத்தை விவாகம் நடக்கும் அப்படின்னு இந்த ருக்மிணி சந்தேசத்தினுடைய பலஸ்ருதி. அந்த மாதிரி படிச்சு நிறைய பேருக்கு விவாகம் ஆயிருக்கு. இந்த இந்த அத்தியாயம் முழுக்க பண்ணணும்ன்றது இல்லை. இந்த ருக்மிண்யுவாச்சான்னு சொல்லக்கூடிய இந்த 7 ஸ்லோகங்களை ஸ்ரத்தையா பாராயணம் பண்ணிட்டு வந்தாலே போதும், விவாகமானது நடக்கும். இது குழந்தைகள் தான் படிக்கணும்ன்றது இல்லை. அவளுக்கு பிரார்த்தனையாக நம்ம கூட பண்ணலாம், இல்லை அவளையும் படிக்க வைக்க சொல்லலாம். கார்த்தால எழுந்துட்டு அவளை சொல்லலாம். சில பேருக்கு கல்யாணத்தில் இஷ்டமே இல்லாமல் இருப்பா. இதை நம்ம படிச்சுன்னு வந்தாலே அவள் மனசு மாதிரி கல்யாணம் பண்ணிப்பா. அப்படிலாம் நிறையா பேருக்கு நடந்திருக்கு. அதனால இந்த ருக்மிணி சந்தேசத்தை ஸ்ரத்தையா யார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாளோ, பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாளோ, அவளும் பிரார்த்தனையாக பகவான்கிட்ட இதை நித்தியப்படி பாராயணம் பண்ணி வந்தாலும் நன்கு மாறுதல் வரும் அப்படின்றது இந்த ருக்மிணி சந்தேசத்தினுடைய பலஸ்ருதி. மேலும் எல்லோரும் கறந்து இந்த ருக்மிணி சந்தேசத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்சத்தி பஞ்சாசத்தமோத்யாயः ஸ்ரீசுகோவாச இத்சம் சோனுகிரஹீதோங்க கிருஷ்ணேனேக்ஷ்வாகுநந்தனः தம் பரிக்ரம்ய சன்னம்ய நிஷ்சக்ராமகுஹாமுகாத் சவீக்ஷ்ய க்ஷுல்லகான் மர்த்யான் பசூன் வீருத்வனஸ்பதீன் மத்வா கலியுகம் பிராப்தம் ஜகாமதிஷமுத்தராம் தபஸ்ரத்தாயுதோ தீரः நிஸ்ஸங்கோ முக்தசம்சயः சமாதாய மனः கிருஷ்ணே பிராவிஷத் கந்தமாதனம் பதர்யாஸ்ரமமாசாத்ய நரநாராயணாலயம் சர்வத்வந்த்வசஹசாந்தः தபசா ஆராதயத்தரிம் பகவான் புனராவ்ரஜ்ய புரீம் யவனவேஷ்டிதாம் ஹத்வா ம்லேச்சபலம் நின்யே ததீயம் துவாரகாம் தனம் நீயமானே தனே கோபிः நிருபிஷ்ச அச்யுதசோதிதைः ஆஜகாம ஜராசந்தः த்ரயோவிம்சதி அநீகபः விலோக்ய வேகரபசம் ரிபுசைன்யஸ்ய மாதவௌ மனுஷ்யசேஷ்டாமாபன்னௌ ராஜன் துத்ருவதுர்த்ருதம் விகாய வித்தம் பிரச்சுரம் அபீதௌ பீருபீதவத் பத்பியாம் பத்மபலாஷாப்யாம் சேரதுः பகுயோஜனம் பலாயமானோ தௌ திருஷ்ட்வா மாகதः பிரஹசன் பலி அன்வதாவத் ரதானீகைः ஈஷயோः அப்ரமாணவித் பிரத்ருத்ய தூரம் சம்ஸ்ராந்தௌ துங்கமாருஹதாம் கிரிம் பிரவர்ஷணாख्यं பகவான் நித்யதா யத்ர வர்ஷதி கிரௌ நிலீனாவாக்ஞாய நாதிகம்ய பதம் நிருபா ததாஹ கிரிமேதோபிः சமந்தாத் அக்னிமுத்ஸ்ருஜன் தத உத்பத்யதரசா தஹ்யமான தடாதுபௌ
दशैकयोजनोत्तुङ्गान् निपेततुरधो भुवि अलक्ष्यमाणो रिपुना सानुगेन यदुत्तमौ स्वपुरं पुनरायातौ समुद्रपरिखां नृपा सोऽपि दग्धौ इति मृषा मन्वानुबलकेशवौ बलमाकृष्य सुमहत् मगधान् मगधो ययौ आनर्ताधिपतिः श्रीमान् रैवतो रेवतीं सुतां ब्रह्मणा चोदितः प्रादात् बलायेति पुरोदितं भगवानपि गोविन्दः उपयेमे कुरुद्वः वैदर्भीं भीष्मकसुतां श्रियो मात्रां स्वयंवरे प्रमथ्य तरसाराज्ञः शाल्वादीन् चैद्यपक्षगान् पश्यतां सर्वलोकानां तार्क्ष्यपुत्रः सुधामिव। राजोवाच भगवान् भीष्मकसुतां रुक्मिणीं रुचिराणनां राक्षसेन विधानेन उपयेम इति श्रुतं भगवन् श्रोतुमिच्छामि कृष्णस्य अमिततेजसः यथा मागधशाल्वादीन् जित्वा कन्यामुपाहरत् ब्रह्मन् कृष्णकथाः पुण्याः माध्वीर्लोकमलापहाः को नु तृप्येत शृण्वाणः श्रुतज्ञो नित्यनूतनाः। श्रीशुक उवाच राजासीद् भीष्मको नाम विदर्भाधिपतिर्महान् तस्य पञ्चाभवन् पुत्राः कन्यैका च वरानना रुक्मग्रजः रुक्मरथः रुक्मबाहुः अनन्तरः रुक्मकेशः रुक्ममाली रुक्मिण्येषां स्वसा सती सोपश्रुत्य मुकुन्दस्य रूपवीर्यगुणाश्रियः गृहागतैः गीयमानाः तं मेने सदृशं पतिं तां बुद्धिलक्षणौदार्य रूपशीलगुणाश्रयां कृष्णश्च सदृशीं भार्यां समुद्वोढुं मनोदधे बन्धूनाम् इच्छतां दातुं कृष्णाय भगिनीं नृपा ततो निवार्य कृष्णद्विट् रुक्मी चैद्यम् अमन्यता तदवेत्य असितापाङ्गी वैदर्भी दुर्मनाभृशं विचिन्त्य आप्तं द्विजं कञ्चित् कृष्णाय प्राहिणोत् द्रुतं द्वारकां स समभ्येत्य प्रतीहारीः प्रवेशितः अपश्यत् आद्यं पुरुषम् आसीनं काञ्चनासने दृष्ट्वा ब्रह्मण्य देवस्तम् अवरुह्य निजासनात् उपवेश्य अर्हयाञ्चक्रे यथात्मानं दिवौकसां तं भुक्तवन्तं विश्रान्तम् उपगम्य सतां गतिः पाणिना अभिमृशन् पादौ अव्यग्रहातमपृच्छ्रत कच्चित्
द्विजवरश्रेष्ठः धर्मस्ते वृद्धसम्मतः वर्तते नातिकृच्छ्रेण सन्तुष्टमनसः सदा सन्तुष्टो यर्हि वर्तेत ब्राह्मणो येन केनचित् अहीयमानः स्वाद्धर्मात् सह्यस्य अखिलकामधुक् असन्तुष्टो असकृल्लोकान् आप्नोत्यपि सुरेश्वरः अकिञ्चनोऽपि सन्तुष्टः शेते सर्वाङ्गविज्वरः विप्रान् स्वलाभसन्तुष्टान् साधून् भूतसुहृत्तमान् निरहङ्कारिणः शान्तान् नमस्ये शिरसा सकृत् कच्चिद्मः कुशलं ब्रह्मन् राजतो यस्य हि प्रजाः सुखं वसन्ति विषये पाल्यमानाः समे प्रियः यतस्त्वमागतो दुर्गं निस्तीर्येह यदिच्छया सर्वं नो ब्रूहि अगुह्यं चेत् किं कार्यं करवामते एवं सम्पृष्टसम्प्रश्नः ब्राह्मणः परमेष्ठिना लीलागृहीतदेहेन तस्मै सर्वम् अवर्णयत्। रुक्मिण्युवाच श्रुत्वा गुणान् भुवनसुन्दर शृण्वतां ते निर्विश्य कर्णविवरैः हरतोऽङ्गतापो रूपो दृशां दृशिमताम् अखिलार्थलाभो त्वय्यच्युता आविशति चित्तम् अपत्रपं मे का त्वा मुकुन्द महती कुलशील रूप विद्यावयः द्रविणधामभिः आत्मतुल्यम् धीरापतिं कुलवती न वृणीत कन्या कालेन्द्रसिंहा नरलोक मनोभिरामं नरलोक मनोभिरामं तन्मे भवान् खलु वृतः पतिरङ्गजाया आत्मार्पितश्च भवतोऽत्र विभो विधेहि मा वीरभागम् अभिमर्शतु चैद्य आरात् गुमायुवन् मृगपतेः बलिं अम्बुजाक्षा ऊर्तेष्टदत्तनियमव्रत देवविप्र कुर्वर्चनादिभिरलं भगवान् परेशः
आराधितः यदि गदाग्रज एत्यपाणिं गृह्णातु मे नदमघोष सुतादयोन्ये गृह्णातु मे नदमघोष सुतादयोन्ये शोभाविनित्वम् अजितोद्वहने विदर्भान् गुप्तः समेत्य पृतना पतिभिः परीतः निर्मत्य चैद्य मगधेन्द्र बलो प्रसह्य मां राक्षसेन विधिना उद्वगा वीर्यशुल्कां मां राक्षसेन विधिना उद्वगा वीर्यशुल्काः अन्तःपुरान्तरचरीम् अनिहत्य बन्धून् त्वामुद्वहेये कथमिति प्रवदामि उपायम् पूर्वेद्युरस्ति महति कुलदेवी यात्रा यस्यां बहिः नववधूः गिरिजाम् उपेयात् यस्याङ्घ्रि पङ्कजरजस्नपनं महान्तः वाञ्छन्तीः उमापतिरिव आत्मतमोपहत्यै यर्ह्यम्बुजाक्षनलभेय भवत्प्रसादो यर्ह्यम्बुजाक्ष नलभेय भवत्प्रसादो जह्यामसून् व्रतकृशान् शतजन्मभिः स्यात् ब्राह्मणोवाच इत्येते गुह्यसन्देशाः यदुदेव मया हृताः विमृश्य कर्तुं यच्चात्र क्रियतां तदनन्तरम् श्रीहरये नमः श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे रुक्मिणी उद्वाह प्रस्तावे 25तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।